Hello, welcome to all this session. In this video, we are going to discuss about the Raman spectroscopy. And particularly Raman spectroscopy, today class, we are going to discuss the Raman effect. So particularly, we are going to touch the quantum theory. We are already known what is meant by quantum. What is the relationship between of quantum theory and Raman effect? Okay, let us start with a small introduction. In this Raman effect, this Raman scattering or the Raman spectroscopy, it have a various points on it. Now we are going to discuss one by one. First, what is the quantum theory? What is the relationship of quantum theory with the Raman spectroscopy? Okay, right. Normally, quantum theory, Raman effect. Let us consider one molecule here. Okay, this is one molecule. Let us consider this is the molecule. This is the intro part only. This is the molecules. Okay. We are going to spectroscopy na we are going to apply the light and then what is the excitation part, what is the result அப்படின்றத அனலைஸ் பண்றதா நம்ம பார்ப்போம். நான் வந்து ஒரு மாலிகுலை வந்து நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாலிகுலுக்கு ராமன் தியரி பார்க்குறோம். அதில் குவாண்டம் தியரி பர்டிகுலராக எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றதா என்னையோட கிளாஸ். ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராமன் இஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் என்ன சோர்ஸ் ஆஃப் லைட், அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லென்த் அப்படிம்போம் இல்லையா? ரைட், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லைட். ஓகேவா? லைட். ஓகே, லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன் நேச்சரா இருக்கக்கூடியது. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன் நேச்சர். ரைட், இப்போ நார்மலாக குவாண்டம் தியரியில பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹாவ் அ டியூவல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா? டியூவல் இன் நேச்சர். ஓகே, ரைட். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய லைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மாலிகுல் மேல விழுகிறது வந்து எப்படி அப்படின்னா டூயல் பார்ட்ல சொல்றோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒன் இஸ் த பார்ட்டிகல் இன் நேச்சர், தட் இஸ் த இன்ட்ரோ பார்ட் ஒன்லி. ஒன் இஸ் த பார்ட்டிகல் இன் நேச்சர், பார்ட்டிகல் இன் நேச்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டியூவல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அடுத்தது என்ன நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா வேவ் இன் நேச்சர். அனதர் ஒன் இஸ் வேவ் இன் நேச்சர். ஓகே, பார்ட்டிகல் நேச்சர்லையும் வேவ் இன் நேச்சர்லையும் எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட்டிகல் இன் நேச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த லைட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லைக் ஃபோட்டான்ஸ். இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபோட்டான்ஸ். அதாவது the light is made up of photon. Light is the made up of the photons. இப்போ இந்த தியரியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குவாண்டம் தியரி. இந்த தியரி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா குவாண்டம் தியரி. ஓகே, அப்ப இந்த லைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நேச்சர்ல இருக்கக்கூடிய லைட்ல வந்து இருக்கக்கூடிய பார்ட்டிகல் நேச்சர்ல மீன்ஸ் இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இருக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து என்ன அப்படின்னா ஃபோட்டான். லைட் இஸ் மேட் அப் ஆஃப் தி ஃபோட்டான். ஓகே, லைட் மேட் அப் ஆஃப் லைட் எதனால ஆனது அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டானால ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் த குவாண்டம் தியரி. வாட் ஹேப்பன் ஹியர் த வேவ் இன் நேச்சர், திஸ் இஸ் த கிளாசிக்கல் தியரி. இதுல பார்த்தோம்னா ரெண்டு தியரி பார்ப்போம். ஒன் இஸ் தி கிளாசிக்கல், ஒன் இஸ் தி கிளாசிக்கல் தியரி. இந்த கிளாசிக்கல் தியரியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன அப்படின்னா particularly the molecules is undergo the polarizability. Molecule is undergoing the polarizable in nature இருக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, this is the first point. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா the second point நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நார்மலி the Raman spectroscopy Raman spectroscopy happens எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா Raman spectroscopy happens due to the
due to the scattering of the scattering of the incident light of the matter. Incident light of the matter. Okay. என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் லைட்டை பற்றி பார்த்தோம். லைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான் பார்த்தோம். அந்த ஃபோட்டானை தான் நம்ம மாலிகுல்ஸ் மேலே இப்போ அப்ளை பண்ண போகிறோம். லைட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெட் அஸ் கன்சிடர். நான் என்ன பண்ணுறேன், இதான் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா லைட்டை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். லைட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் தி ஃபோட்டான்ஸ். லைட்டை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, பாஸ் பண்ணும்போது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? நார்மலாக இது வந்து மாலிகுல்ஸ் ஆர் மேட்டர். ஓகே, தட் இஸ் தி மாலிகுல் ஆர் தி மேட்டர் எடுத்துக்கிட்டோம். ரைட். அப்போ அந்த மாலிகுல் வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் இந்த கேஸை பார்த்தீங்க அப்படின்னா நாட் அப்சார்ப்ஷனை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். இட் இஸ் நாட் அப்சார்ப்ஷனை பற்றி பார்க்க மாட்டோம். அப்சார்ப்ஷனை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பார்க்க போறது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ஸ்கேட்டரை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸ்கேட்டரிங் லைட்டை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது மாலிகுல்ஸ். ஓகே, லைட் வந்து இன்சிடென்ட் லைட்டுக்கும் மாலிகுல் வாங்கிக்கிட்டு இது வந்து ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லைட் what happened here, molecule scatter ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த molecule is why it is scattering means the molecule is undergo the collision. molecule என்னவாகும், molecule undergo the collision. okay, collision. சரி, இதை பார்த்தீங்க அப்படின்னா this have a two possibilities are there. Molecules is undergo the collision. It have a two possibilities are there. என்னென்ன two possibilities அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான collision சொல்றாங்க. ஒன்னு elastic nature, one is elastic collision. okay, one is elastic collision. okay, another one is inelastic collision. Inelastic another one is inelastic collision. okay, இந்த ஸ்கேட்டர் வந்து எவ்வளவு நடக்குது அப்படின்னாக்கா this due to the scattering is due to of the collision. எதனால நடக்குது அப்படின்னா due to of the collision in the molecules. ஓகேவா? okay, another one is third point is elastic and inelastic scattering. Another one is inelastic scattering. இல்லையா, நம்ம என்னன்னு பார்த்தோம். சரி, what is the difference between of the scattering நடக்குது due to of the collision சொன்னோம். அப்போ வந்து two terms of possibilities are there. One is the elastic and another one is inelastic scattering. right, இதில் பார்க்குறோம் first point, அதாவது A அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அதில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா the first one is அதாவது சேம் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னாக்கா சேம், that is the same energy அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இதை வந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா லோயர் ஆர் ஹையர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். லோயர் ஆர் ஹையர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகே, ரைட். நவ் ரைட், அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா what is same energy, what is the inelastic energy for lower and higher energy, the term we are going to explain. See here, what is the inelastic scattering means if the wavelength of means the wavelength of the
scattered light. Wavelength of the scattered light same as the wavelength of the incident light. Okay, incident light. What happens? This is the molecule. Okay, this is a simple representation. This is the molecule. So apply the energy of the photon. Okay, right. What happened here? What happened? This is the photon. This is the molecule. This is the molecules. This is the scattered light. Okay, this is the scattered light. Okay, this is the concept. What is the elastic scattering? Why we are going to tell this point of the wavelength of the scattered light is same as the wavelength of the incident light. This is the scattered light. This is the incident light. Okay, this is the scattered light. This is the incident light. Okay, right. Okay, right. First, see here. This is a photon. First point. Photon. Okay, photon means light is made up of photon. Light is made up of photon. Okay, elastic scattering, inelastic path. Light is made up of photons. Okay, the frequency is here. The frequency of the photon, இதோட frequency of the photon, அதாவது நான் போட்டிருக்கேன் இல்லையா, the frequency of the photon as 0. So we are going to write mu 0, indicated as mu 0. The frequency is 0. Okay, right. What is the inelastic scattering? This is the incident point. Light எடுத்துக்கிறோம். லைட்ல இருக்கக்கூடியது வந்து photons. இந்த photon வந்து அதோட frequency வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். Inelastic scattering என்ன சொல்றோம்? The wavelength of the scattered light, இதோட wavelength சேமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது எதனால அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, இதுல இருக்கக்கூடிய இந்த மாலிகுல் is made up of electron, neutron, proton இருக்கு. இந்த மாலிகுல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த போட்டோனை வந்து அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் வந்து லைட்டா ஆசிலேட் ஆகும். அதான் நம்ம எழுத போறோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, அடுத்த பாயிண்ட பார்த்துக்கோங்க. The molecule in electrons, the molecule in electrons, molecules in electrons are forced, compulsion, or forced to oscillate, oscillate at the frequency of the incident radiation, radiations. Incident radiations. What happened? அப்ப என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து force. We are going to apply the light. Incident lightல இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை force பண்ணி ஆசிலேட் பண்ண வைக்கிறோம். எதை மூலியமா அப்ளை பண்ணி அப்படின்னா இன்சிடென்ட் லைட்டை அப்ளை பண்ணி பண்றோம். அப்ப வந்து what happened வந்து என்னவாகும் அப்படின்னாக்கா, some amount of radiation வந்து emit ஆகும் இல்லையா? Some amount of
ரேடியேஷன் என்னவாகும்? எமிட்டர். ஓகே, எமிட்டர். இந்த எமிட் ஆகக்கூடிய எமிட்டர், இந்த எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ரைட். அடுத்தது அது மட்டும் கிடையாது, இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல இது ஒரு பாயிண்ட். அடுத்தது அடுத்த ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஒன்று லைட்டை வந்து மாலிகுல் வந்து இது ஃபோட்டானை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து 2 பாசிபிலிட்டிஸ் நடக்கும். ஒன்று இங்கேருந்து இங்கே போகலாம், இல்லை இங்கேருந்து இங்கே. ஓகே, ரைட்டா? 2 பாசிபிலிட்டிஸ். இதில் வந்து நம்பர் 1 பாசிபிலிட்டிஸை பற்றி பார்க்குறோம். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னாக்கா காமனா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இது நம்பர் 1, நம்பர் 2. இதுல வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஃபோட்டான்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அதாவது ஃபோட்டானும் நம்ம எடுத்துக்கக்கூடிய லைட்டும், ஃபோட்டான் அண்ட் மாலிகுல் நம்ம கிட்ட வச்சிருக்கக்கூடிய மாலிகுல் என்னவாகும் அப்படின்னாக்கா ஃபோட்டான்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ரிசல்ட் இன் எக்ஸ்சேஞ்ச், ஒன்று பரிமாறிக்குது எனர்ஜியை. ஓகே, ரிசல்ட் உன்னோட எனர்ஜியை பரிமாறிக்கொள்ளும் போது ரிசல்ட் இன் என்ன மாற்றம் அடையுது அப்படின்னா ரிசல்ட் இன் சேஞ்ச் ஆஃப் த direction of change of the direction of the change of the direction change of the direction of the photons but there is no change in energy, but there is no change in energy. டைரக்ஷன் மட்டும்தான் மாறுத ஒழிய எனர்ஜி மாறுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Let us simply we are going to discuss. நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இந்த மாலிகுல்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மாலிகுல் நான் எடுத்துக்கிறேன். ரைட். வாட் ஹேப்பன், அதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா இதோட இனிஷியல் ஃப்ரீக்வன்சி வந்து μ0 போட்டிருக்கோம் இல்லையா, μ0. ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அதாவது நான் ஒரு மாலிகுல்ஸை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். மாலிகுல்ஸை நான் எடுத்திருக்கிறேன். இதோட ஃப்ரீக்வன்சி லைட்டை வந்து நான் பாஸ் பண்றேன் இல்லைங்களா, அப்போ இதோட இனிஷியல் ஃப்ரீக்வன்சி வந்து நான் என்ன சொல்றேன், μ0 அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரைட். அப்போ வந்து இதோட இன்டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா I0 மீன்ஸ் I0 வேவ் லென்த் வந்து லாமிடா அப்படின்னு சொல்லி போடுறேன். I0 அப்படின்னு சொல்றோம். இதை தான் நான் அந்த ஸ்கீமாட்டிக் டயக்ராமா போடுறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கேட்டர், அதாவது ரிசல்ட்னு கூட எழுதிக்கலாம். ரிசல்ட் வந்து நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட மீனிங். This is a molecule. First I0, the I0 means intensity, initial intensity, or incident intensity ன்னு சொல்லலாம். And intensity. What happened? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இன்டென்சிட்டியை வந்து நம்ம மாலிகுல்ஸில் அப்ளை பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி அப்ளை ஆகுது, மாலிகுல்ஸில் மீன்ஸ் ஃபோட்டான் அப்ளை ஆகுது. ரிசல்ட் வந்து 2 டேர்ம்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா IS லாமிடா, அதாவது எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் நமக்கு வந்து எனர்ஜியும் வேவ் லென்த்தும் அப்படியே கிடைக்குது. IS அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்கேட்டர்டு லைட் இல்லையா, ஸ்கேட்டர்டு இன்டென்சிட்டி. ஓகே, இதுதான் வந்து நம்ம எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா திஸ் இஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3 விதமான பாசிபிலிட்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து இதுல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து ராலே லைன், ராலே ஸ்கேட்டரிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க, ராலே லைன்ஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ராலே RAYLEIGH ராலே ஸ்கேட்டரிங் சொல்லலாம், இல்லை ராலே லைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
Rayleigh line. Okay, this is the Rayleigh line அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட், இது this is the first term. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா term 1 இதில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே வந்து திருப்பி லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். லாமிடா மாலிகுல் மேலே விழுகுது. இதில் வந்து இது வந்து 1 வந்து இது இல்லைங்களா, 1 வந்து இது. சரி, அதே மாதிரி இன்னொரு விதமான ரிசல்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னாக்கா அதே வந்து ஐஎஸ் ஸ்கேட்டர் ஆகிற லைட் அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி லாமிடா பாபோ மீன்ஸ் வேவ்லென்த் வந்து மாறுது. அப்போ வந்து இதை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த 2 வந்து நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா ராமன் ஸ்கேட்டரிங் மீன்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங்னு சொல்லலாம். இதுல வந்து 2 இதுல வந்து 2 வந்து 2 இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் அண்ட் ஹையர் வேவ்லென்த் இருக்கும். லோயர் ஹையர் வேவ்லென்த் இருக்கும். ஹையர் வேவ்லென்த் இதை வந்து நாங்க ராமன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ராமன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்டா, சரி, திஸ் இஸ் த பேசிக். இதில் அந்த தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்கா பேசிக். இப்போ நம்ம வந்து உள்ள வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது டேர்ம் 1 இதே தான், 2 வந்து 2 டிவிஷனா பிரியும். அதே மாதிரி இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் வந்து டேர்ம் 2லே வந்து. ஓகே, ரைட். அடுத்தது 1 இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா நான் 2 டேர்மா போடுறேன். டேர்ம் 1, டேர்ம் 1. ஓகே, நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு மாலிகுல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் M1 அப்படின்னு சொல்லி போடுறேன். மாலிகுல் இதை வந்து நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா M1 அப்படின்னு சொல்லி போடுறேன். ரைட், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபோட்டானை நம்ம எடுத்துக்க போறோம். ஃபோட்டானை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ரைட், இது வந்து M2. ஓகே, இது வந்து ரிசல்ட். இது ஓகே. ஃபோட்டான் வந்து நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டான் இஸ் இந்த இதோட வந்து மாலிகுல், இது வந்து இது ஒரு மாலிகுல்ஸ். இதோட எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா இந்த M1 மாலிகுல் இதோட எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா E1 அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரி ஃபோட்டானோட எனர்ஜியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஃபோட்டானோட எனர்ஜி என்ன சொல்றோம் அப்படின்னா hν சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா M2ஓட எனர்ஜி நான் வந்து E2 அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா, அப்ப நான் என்ன எழுதுறேன் இந்த இடத்துல அப்படின்னாக்கா திஸ் இஸ் E1, M1க்கு வந்து E1 பிளஸ் இதுக்கு வந்து என்ன சொல்றேன் இதோட எனர்ஜி hν. இதோட எனர்ஜி நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதோட எனர்ஜி வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா E2. ஓகேவா, ரைட். இது வந்து டேர்ம் 1. அந்த டயக்ராம் போட்டோமே அது ஒன்றை வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் கம்பைன்ட் வித் த photonic energy to form the scattering energy ன்னு சொல்லி சொல்றோம். ரைட், அப்ப நம்ம என்ன எழுதுறோம் E1 plus hν that is equal to the E2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேங்களா, சரி, நமக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா E2 minus E1 hν தான் நமக்கு தேவை. அப்ப hν, அப்ப இது வந்து நான் என்ன சொல்றேன் டெல்டா E is equal to hν. இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஃபோட்டான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இது வந்து என்ன சொல்றோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லைட் மீன்ஸ் மாலிகுல் ரெண்டு என்னவா இருக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ வந்து இதை வந்து நம்ம ராலே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ரைட். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி டயக்ராம் வந்து நான் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பார்ப்போம், பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திட் இஸ் த நான் பெருசாவே போட்டுக்கலாம் டேர்ம் 1. பாருங்க, இது வந்து ஓகே that is the ground state energy E0. okay, that is the first excited state energy E1. okay right. இது வந்து fourth pointல இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வரும். fourth pointல இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த டேர்ம் 1 வந்து நான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுலயே வந்து எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் வரும். சரி, ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இதுல வந்து நான் ஒரு மாலிகுல்ஸ் வச்சிருக்கேன். ஓகே கிரவுண்ட் ஸ்டேட்ல மாலிகுலை வைக்கிறேன். அப்ப வந்து நான் லைட் மீன்ஸ் அப்ளை பண்றேன். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபோட்டான். இது வந்து ஃபோட்டான். ஓகேவா,
ரைட். வாட் ஹேப்பன், இது மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தட் இஸ் த கோயிங் அதாவது பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வெர்ச்சுவல் ஸ்டேட்டுக்கு இப்படி போயிட்டு தட் இஸ் த வர்ச்சுவல் ஸ்டேட். இது வந்து என்ன அப்படின்னா வர்ச்சுவல் ஸ்டேட்டு. இது வந்து வர்ச்சுவல் ஸ்டேட் இப்படி மேலே போயிட்டு அதையும் போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். திரும்பி அதே லெவலுக்கு கீழே வந்துருது, அதாவது E0க்கே வந்துருது. நான் இதை என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இதை வந்து நான் இந்த எனர்ஜியை வந்து E1 அப்படின்னு சொல்லி சொல்றேன், இதை வந்து நான் E2 அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப பாருங்க வேவ் லென்த் வந்து எப்படி ஆகுது, நம்ம லைட் அப்ளை பண்ணணும், அந்த மாலிகுல்ஸ் வர்ச்சுவல் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திருப்பி அகைன் டு வந்து E0 லெவலுக்கு வந்துருது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, E1 இஸ் ஈக்குவல் டு E2 ஆகுது. அப்போ வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா எலாஸ்டிக் கொல்யூஷன், எலாஸ்டிக் கொல்யூஷன் சொல்றோம். இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ராலே லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. ராலே லைன். ஓகே, இதுதான் நம்ம இந்த டேர்ம் 1ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுச்சுங்களா, இதுதான் டேர்ம் 1க்கு உரியது. ஓகே சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது டேர்ம் 2. அடுத்தது பி வந்து பார்க்க போறது வர்ச்சுவல் ஸ்டேட். அடுத்தது நம்ம பார்க்க போறது டேர்ம் 2. அது வந்து பி 4ல வந்து பி வந்து என்ன அப்படின்னாக்கா டேர்ம் 2 இல்லைங்களா. டேர்ம் 2 அப்படின்னா என்ன, அது another one. அதாவது இந்த லைட் வந்து போகுது இல்லைங்களா. இப்ப பார்ப்போம் டேர்ம் 2. அதாவது M1 அதே போட்டான் தான் M1 போட்டானை நான் வந்து எடுத்துக்கிறேன். போட்டான் ஓகே, அது வந்து என்னவா மாறுது அப்படின்னாக்கா பாருங்க, இதுல வந்து M2 பிளஸ் போட்டான், M2 பிளஸ் போட்டான். சரி ரைட். எப்படி இது என்ன இந்த டயக்ராம்ல பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டியே புரியும். அதாவது போனது அத்தனையுமே ஈக்குவலா வந்தது E1 E2ன்னு போட்டோம். ரைட். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், இதோட எனர்ஜி லெவல் E1. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால H(nu1) இஸ் ஈக்குவல் டு E2 பிளஸ் H(nu2)ன்னு சொல்லி போடுறேன். ஓகே, இதுல இருந்து என்ன பண்றேன், H(nu2) மைனஸ் H(nu1) இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1 அப்படின்னு போடலாம். இப்போ H காமனா எடுத்துக்கிறீங்க, mu2 மைனஸ் mu1 இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1. ஓகேங்களா, இது ஃபார்முலா. அப்போ பாருங்க ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதுல வந்து 3 விதமான கண்டிஷன் நம்ம போடுறோம். இதுல வந்து அங்க வந்து ஒரே கண்டிஷன் தான், E1 இஸ் ஈக்குவல் டு E2. ஓகே, கண்டிஷன்ஸ் வந்து எதுவுமே நம்ம அங்க புட் பண்ணல. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி கண்டிஷன்ஸ் பாருங்க, இதேதான். இது வந்து டேர்ம் 1க்குரியது, அதாவது A டயக்ராம். இது வந்து B, இது வந்து B. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இனிஷியல் ஸ்டேட்ல வந்து போட்டான்ஸ் வந்து மாலிகுல்ஸ் இருக்கு, இது வந்து போட்டான் உட்காருது. வாட் ஹேப்பன், இந்த மாலிகுல்ஸ் வந்து என்னவாகுது, இட் இஸ் கோயிங் டு தி வர்ச்சுவல் ஸ்டேட். அதே மாதிரி தான் போகுது வர்ச்சுவல். இந்த ஜெபலான்ஸ்கி டயக்ராம் போடுவோம்ல அந்த மாதிரி தான் வர்ச்சுவல் ஸ்டேட் போயிட்டு இந்த மாலிகுல்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா அகைன்ஸ்ட் டு எங்க போய் வந்து உட்காருது அப்படின்றது தான் இதோட பாசிபிலிட்டிஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து சடனா மேல இருந்து எங்க வந்து அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எழுதிடுறேன் சேம் எனர்ஜி. ஓகேங்களா, சேம் எனர்ஜி. ஆனா இந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இங்க வந்து இந்த மாலிகுல்ஸ் அகைன் இந்த எனர்ஜி வந்து என்னவாகும், இங்க வந்து செட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து உட்காரும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி தானே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி. ஆனா லோயரா ஹையரான்னு நம்ம வந்து இன்னும் சொல்லல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேப் இது இருக்கு இல்லையா, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து E1, இது வந்து E1. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து E2, இது வந்து E2. சரி, அப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்றது, லோயரா ஹையர் வேவ் லென்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல உட்கார்ந்துச்சு அப்படின்னா டேர்ம் 2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டிஷன் சொல்றோம். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்கா கண்டிஷன் பாத்துக்கோங்க, அதாவது E2 is greater than E1 first. E2 was greater than okay. அப்படின்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய ஸ்கேட்டர்டு
எனர்ஜி லெவல் இஸ் ஹை தென் கம்பேர்ட் டு தி இந்த இனிஷியல் ஒன்று. ஓகே, அதே மாதிரி கண்டிஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீக்வன்சி வந்து μ1, இதுல வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து μ1, இதுல இருக்கக்கூடியது வந்து கிரேட்டர் தென் μ2. அப்போ ஃப்ரீக்வன்சியும் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் எனர்ஜி லெவலுக்கு ஹையர் ஆகும். மீன்ஸ் அதாவது ஸ்கேட்டர் இது வந்து இனிஷியல், E1 அப்படின்றது இனிஷியல், E2ன்றது ஸ்கேட்டர். அப்ப ஸ்கேட்டரிங் எனர்ஜி லெவல் இஸ் ஹையர் தென் கம்பேர்ட் தென் ஆஃப் இன்சிடென்ட் எனர்ஜி லெவல். இங்க வந்து பாத்தீங்கன்னா frequency of the incident is high than of the scattered light. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா this is wavelength வந்து பாத்தீங்கன்னா mu2 is high then lambda 1. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த வேவ்லென்த் வந்து ஸ்கேட்டரிங் செகண்ட்ல இருக்கக்கூடிய வேவ்லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா this is the mu2, this is scattered wavelength இல்லைங்களா, scattered wavelength. அதுல வந்து பாத்தீங்கன்னா wavelength no change, wavelength no change-ஆ இருக்கா இல்லாததுனால தான் நம்ம வந்து ரேலே ஸ்கேட்டர்னு சொல்றோம். இந்த ஸ்கேட்டர்ட் லைட் அது இருக்கக்கூடியது வந்து என்னன்னா mu2 வந்து என்னவா இருக்கும், ஹையர் வந்து ஹையா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீன்ஸ் ஹையர் ஆர் லாங்கர் வேவ்லென்த்னு சொல்லலாம். இது வந்து என்ன லாங்கர் வேவ்லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இதுக்கு வந்து என்ன லைன் சொல்றோம் அப்படின்னாக்கா இதை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க பாத்துக்கோங்க, இந்த இடத்துல எழுதுறோம் E2 is greater than E1, that is known as முக்கியமான பாயிண்ட் இது வந்து ஸ்டோக்ஸ் லைன். இது வந்து என்ன லைன் வந்து ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, இது வந்து ஸ்டோக்ஸ் லைன். திஸ் இஸ் த டேர்ம் 1. டேர்ம் 2 அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டேர்ம் 3. டேர்ம் 3 நம்ம வந்து என்னன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து நான் அப்படி அழைச்சிடறேன் டேர்ம் 3. ஓகே, டேர்ம் 3 அதாவது சின்னு வச்சுக்கிறேன். இங்க பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி அப்படின்னாக்கா எப்படி ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னாக்கா அப்போ ஆல்ரெடி இந்த மாலிகுல் இஸ் பிரசன்ட் இன் தி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இல்லைங்களா. அப்போ இந்த மாலிகுல்ஸ் வந்து என்னவாகும், அப்போ இதுல வந்து நான் வந்து போட்டானா அப்ளை பண்றேன், லைட்டை பாஸ் பண்றேன். அப்போ இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஆகும், வெர்ச்சுவல் எனர்ஜி ஸ்டேட் போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரும். அப்ப இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா E1 greater than E2. This is Stokes anti-Stokes. அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னாக்கா டேர்ம் 3 இது வந்து சி இல்லையா, சி வந்து டேர்ம் 3 வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னாக்கா E1 அதாவது இன்சிடென்ட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இஸ் ஹையர் தேன் கம்பேர்ட் டு E2. வேவ்லென்த் வந்து ஷார்ட்டா தான் இருக்கும். mu2 is mu1. ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா lambda 2 the scattered wavelength is lower. அப்ப scattered wavelength வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல வந்து wavelength is lower. அப்ப wavelength லோயரா இருக்கிறதுனால இதை வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஓகே, இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தி குவாண்டம் தியரிஸ். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லையா. ரைட், இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டயக்ராம்ல போட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டயக்ராம் கூட போட்டு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி டயக்ராம் போட்டிங்க அப்படின்னாக்கா 4th பாயிண்ட். இது 5th பாயிண்ட் வந்து நான் ஃப்ரீக்வன்சி டயக்ராம் போட்டிங்க அப்படின்னாக்கா ஃப்ரீக்வன்சி டயக்ராம் ஃப்ரீக்வன்சி எப்படி போடலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் ஏ. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா this is B. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா this is C. ஓகே, ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா this is ராலே லைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் வந்து ஹையர் வேவ்லென்த், மறந்துடக்கூடாது ஹையர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோயர். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஸ்டோக்ஸ் லைன் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். இதை மட்டும் இது வந்து இலாஸ்டிக்னு சொல்றோம், இதை வந்து என்னன்னு சொல்றோம் இன் இலாஸ்டிக்னு சொல்றோம். இன் இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டானுக்கும் நல்லா கவனிக்க வேண்டியது லைட், இது வந்து மாலிகுல்ஸ், இது வந்து ஃபோட்டான்.
இது வந்து ஓகே, தட் இஸ் த அனதர் இஷ்யூ. டேர்ம் 1, டேர்ம் 2, A, B, C அப்படின்னு சொல்லி வருது. அப்போ வந்து 2 பாசிபிலிட்டிஸ்ன்னு வச்சுக்கேன். ஒன்று ஃபோட்டானுக்கும் மாலிகுல்ஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடியது, இதுதான் வந்து இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இதான் வந்து A, சேம் எனர்ஜி. ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா A, இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ்க்கும் இந்த ஃபோட்டான்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடியது தான் B அண்ட் C. அப்போ எழுதும்போது என்ன பார்க்கணும், அந்த ஃபோட்டான்ஸ் அண்ட் the molecules relationship ஆகுது. அப்போ the scattering the energy, what happened, this is the same energy level, this is known as Rayleigh scattering அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த மாலிகூல்ஸுக்கும் இந்த ஃபோட்டான்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி ஆகும், ஒரு லோயரா இருக்கலாம், ஒரு ஹையரா இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேவ் லென்த்தை பொறுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த குவாண்டம் தியரி ஆஃப் தி ராமன் எஃபெக்ட். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் இருக்கு, அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டுமே வந்து 5 பாயிண்ட்ஸ் தான், அதை நம்ம கிளியரா நம்ம எழுத பழகணும். ஓகே, if you have any doubt or ஏதாவது வேற ஏதாவது queries அப்படி இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ். இது வரைக்கும் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.